ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் வந்து ஒரு சடன் ஷாக்னஸ் கேள்விப்பட்டேன். என்ன தெரியுமா? மறுபடியும் முதலா மறுபடியும் முதலா அந்த மாதிரிலாம் நடக்க போகுது. ஓகே, என்னதாம்மா ஆச்சு? ஸோ 2020 உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஓகே, 2020 வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம். ஓகே, மார்ச் 2020 அந்த நாள் அந்த இயர் வந்து அப்துல் கலாம் சார் சொன்னார், இந்தியா வல்லரசு நாடாக இருக்கணும். ஓகே, இங்கே காலேஜெல்லாம் சார்லாம் கிண்டல் பண்ணுவார், இந்தியா வல்லரசு நாடு ஆகாது. ஆனால் சொன்ன மாதிரியே அன்றைக்கி 2020 வல்லரசு நாடு ஆகலை, கொரோனா நாடு தான் ஆச்சு. விச் மீன்ஸ் லாக்டவுன் நான் தான் ஆச்சு. என்னேந்தேம்மா 2019 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் மோடிஜியும் சைனா பிரதமரும் வந்தார். ஓகே, மகாபலிபுரத்துக்கு வந்தோடனே 2019 டிசம்பர் கொஞ்சம் எண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கொரோனா வைரஸ் அங்கே இங்கேயும் பரவிச்சு. ஓகே, அப்புறமா பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா சாரி 2020 பார்த்தீங்கன்னா மேஜர் ஏரியாஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஓகே, மேஜர் மாதம் சிட்டிலாம் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, அப்புறமா சைனாலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. சைனாவில் ஸ்ப்ரெட் ஆனதுனால ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, இங்கிலாந்து, ஸோ ஆல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் அதிகமாக தாக்கப்பட்டது. ஓகே, ஸோ உடனே எப்படி நிறுத்தணும் பார்த்தா சொன்னாங்கன்னா அப்புறமா ஸ்லோ பை ஸ்லோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் பரவிச்சு. அது அப்படியே பார்த்தீங்கன்னா யூஎஸ் கண்ட்ரி அமெரிக்காலையும் பரவிச்சு. ஸோ இது எப்படி தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கவர்மெண்ட்லாம் ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. ஓகே, மக்கள் யாரும் வெளிநாட்டா வேணாம். ஓகே, வெளிநாட்டா ஒரு வைரஸ் உண்டாகும்னு சொல்லிட்டு இது அப்போ என்ன பண்ணாங்க, லாக்டவுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அப்புறமா நார்த் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட், நார்த் அமெரிக்கன், வெஸ்டர்ன் சைட் அதெல்லாம் வந்துச்சு. ஓகே, அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இருந்தது. ஸ்ப்ரெட் ஆக ஸ்லோவாக இந்தியாவுக்குள்ளேயும் வந்துச்சு. ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கண்ட்ரி வந்து இதுவாச்சுன்னு தெரியுமா? ஐ திங்க் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் கொரோனா வைரஸ் ஃபஸ்ட்டு வந்தது. நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸா சவுத் வெஸ்டா ஆகிடணும், ஆனால் நார்த் இந்தியாவில் வந்துச்சு. ஓகே, ஐ திங்க் கொல்கத்தா, டெல்லின்னு நினைக்கிறேன். டெல்லிலாம் போல பொல்யூஷன் ஏரியாவில். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்லோ பை ஸ்லோ டெல்லி, பஞ்சாப், குஜராத் சொல்லிட்டு ஹோல் ஸ்டேட்டு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி அப்புறமா மோடிஜி சார் வந்து 5 மணி அனௌன்ஸ் பண்ணார் லாக்டவுன். ஸோ மார்ச் மாதம் அது லாக்டவுன் 1.0. ஓகே, சாரி லாக்டவுன் 2.0. 2 லாக்டவுன் போகிறாங்கல்ல, 2020-21 ஃப்ரீ ஆகிட்டோம். ஓகே, ஸோ அப்புறமா அப்போ பார்த்தீங்கன்னா நம்மலாம் வெளியே சஃபர் பண்ணோம். வீட்டுக்குள்ளேயே இருந்தோம், வெளியில் எங்கேயும் போக முடியல. வெளில போனால் மாஸ்க் போடணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன். அப்போ இன்ஜெக்ஷன்லாம் போட்டோம். ஆனால் கவர்மெண்ட் நல்லா பண்ணாங்க அந்த பெனிஃபிட்லாம். இன்ஜெக்ஷன் போட்டு ரெண்டு இன்சுலின் 2 இது போட்டு அது அப்புறமானா ஸ்லோ பை ஸ்லோவாக எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இது ஏன்டாமா நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து என்னப்பா இது 2020 லாக்டவுன் இஷ்யூ இப்போ சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் இப்போ என்னப்பா சம்பளம் கேட்பீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோடிஜி சார் வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஈரான் வார்னால் இங்கெல்லாம் இந்த பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஈரான், இட்டாலி, தென் ஃப்ரான்ஸ், ஐ திங்க். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் டூ மச் ஹை ப்ரைஸாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கட்டுப்பாடு இன்னும் நின்று இருக்கு. ஓகே, ஈவன் நாங்கள் கூட சிலிண்டர் வராமல் இருக்குது, ஆனால் எப்போ வரும்னு தெரியல எங்களுக்கு. ஓகே,
ஸோ சிலிண்டர் கட்டுப்பாடு அதிகமாகிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் நான் சண்டே அன்றைக்கி போனேன், ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு. சில ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா விலையை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஏன்ட்டு இப்போ சிலிண்டர் விலைன்னா வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீ கார்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் டீ 15 ரூபா ஆக்கிட்டான், காஃபி வந்து 15 ரூபா ஆக்கிட்டாங்க, டீ வந்து 20 ரூபா ஆக்கிட்டாங்க. ஓகே, ஸோ 5 ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க டியூ டு கேஸ் கட்டுப்பாடுனால. ஸோ இதனால் என்ன பாதிப்புன்னு, ஸோ இப்போ கட்டுப்பாடு அதிகரித்ததுனால ஸோ வேலைக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிற ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கேஃபிடீரியா இருக்கும், அங்கே போய் சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, ஜூஸ் குடிப்பாங்க, அந்த 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 இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஓகே, மோஜிட்டோ அந்த இதெல்லாம் ட்ரிங்க்ஸை அந்த ஜூஸ்லாம் குடிப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், இதோட அஃபிஷியலி. ஸோ அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோடிஜி இன்னைக்கு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த பார்லிமெண்ட்லேயே சொல்லிட்டாங்க, பார்லிமெண்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணிக்காங்க, இந்த கோவிட் சுச்சுவேஷன் மாதிரி திருப்பியும் வரும், நமக்கு எல்லாரும் தயாராகுங்கன்னு. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மினிஸ்டர்லாம் கேள்வி கேட்டாங்க, இது நம்ம மாநில அரசுக்கா மத்திய அரசுக்கான்னு. ஸோ அந்த மாதிரி கேள்விலாம் கேட்டாங்க, அந்த நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் வந்து இந்த லாக்டவுன் போடலன்னு என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஓகே, இன்னும் அனௌன்ஸ் பண்ண நீங்கள் 5 PM மீட்டிங் போட்டிருக்காங்க, லாக்டவுன் போடலாமா வேணாமான்னு. இப்போ லாக்டவுன் போட வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இன்டர்வியூலாம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம டேரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இன்டர்வியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள், இந்த காய்கறி விற்கிறவங்க, அவங்களாம் ரொம்ப நஷ்டப்படுவாங்க. ஓகே, அப்புறமா இந்த கடைகள் எல்லாம், இந்த கடை, டீ கடை, அவங்களாம் ரொம்ப லாஸ் ஆகும் லாக்டவுன் போட்டால். ஏன்னா அவங்களாம் கடை திறக்க முடியாது, அப்போ விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியாது, வெளில பே பண்ணணும். ஆனால் எங்கே போனோம், ஒரு விவசாயம் அவ்வளோ தூரம் இருந்தாங்க, அங்கேருந்து ஒரு ஊர்லேருந்து இங்கே வரத்துக்கு 400 ரூபா செலவு பண்ணி வாங்கணும். ஸோ ஒன் டேனா ஓகே, ஆனால் டெய்லி 400 ரூபா கொடுத்துட்டு போக முடியாது. ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் another difficulty means increase in product prices. So what happens means the product prices are very high increase. For example, if you buy chocolate of 10 rupees now, and if the lockdown would mean they will increase up to 40 rupees. Okay, which means the chocolate name was caramel. Okay, caramel chocolate was very less, it's small, but 40 rupees we have to buy. Okay, so that price of increase will happen if lockdown announcement. Okay, then most efficiently means பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆகுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் 350 கிட்ட நெருங்கிடுச்சு. ஓகே, சில ஊர்லலாம் டியூ கேஸ் கட்டுப்பாடுனால 400 ரூபாலாம் பெட்ரோல் போடுறாங்க. சப்போஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 350 ரூபா பெட்ரோல் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து அங்கேயும் போக முடியாது, அங்கேருந்து இங்கேயும் போக முடியாது, வீட்டிலே உட்காணும். ஏன் தெரியுமா? பிகாஸ் இஃப் த பெட்ரோல் price is 350 happens in India means then auto rates will bargain. Okay, for example, if you go to Tambalam, if you go to T Nagar to
Pani Pesa, usually now it's 2025, okay. No, then now it's if you go to Portis to Pani Pesa, it's only 15 or 10, okay. In Sharado, if the petrol base is 350 happen mean, then Sharado will ask, hey, give me 200 rupees for this. It's a kilometer is up to 790 meters, okay. But Sharado will increase the price of 200. Not 200, it's over demand. No? Petrol base is 350. Yeah, it's maybe 150 or 100 may increase, okay. So in the mana okay. Police Pani Pasarga number Patupan and Wakuru. Suppose better way 350 mala understand you on Pai Haval Taman, Konutia Mura Gudinam Pani Pasar, okay, Police and Pani Pasar, okay. Upperma Padina. Petrol base increase where bus fare வந்து அதிகமாக்குவாங்க ஓகே ஆல்ரெடி இப்போ அதிகமான இருக்குது 10-15 அதுவும் அதிகமாக்கிடுவாங்க ஆட்டோ அப்புறமா பார்த்தீங்கன்னா பைக்கு இந்த ராபிடோ பைக்கு யூபர் பைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாதிரி 45-30 தான் ஆகுது பெட்ரோல் பைஸ் வந்து 350 ஆனால் வச்சுக்கோங்க பைக்கு வந்து கேட்பாங்க சார் பெட்ரோல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சார் சரி ஒரு அதுக்கும் 100 கொடுக்கணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 33 அந்த மாதிரி என்ன இருக்குது பெட்ரோல் ப்ரைஸ் 350 வந்துச்சுன்னா 100 கொடுக்கணும் இங்கே நாங்கள் போகிறதுக்கு ஓகே ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா பஸ் ஃபேர் இன்க்ரீஸ் ஆகும் ஷேராட்டோ இன்க்ரீஸ் ஆகும் ஃபேரு தென் பார்த்தீங்கன்னா லாரி குட்ஸ் இதெல்லாம் இருக்குது செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும் டோல் ஃப்ரீ தான் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுனால ஸோ இதனால் என்னென்னமா பாதிப்பு பெட்ரோல் பேஸ் இன்க்ரீஸ் ஆனால் 350 மேலே வந்தானே வராது அசியூம் பண்ணிக்கணும் ஓகே இன்க்ரீஸ் ஆனால் இந்த கோல்டு ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஓகே சப்போஸ் லாக்டவுன் போட்டால் ஓகே இந்த லாக்டவுன் போடலன்னா இந்த இன்க்ரீஸ் தான் ஆகும் ஓகே ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீல்டு யார் தெரியுமா இந்த முட்டை வைக்கிறவங்க அப்புறமா இந்த விவசாயிகள் காய்கறி விற்கிறவங்க அப்புறமா வேறு யார் இந்த பொருட்கள்லாம் விற்பாங்கள்ல அந்த எக்ஸ்போர்ட் டியூட்டிஸு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ லாக்டவுன் போடலன்னா ஓகே லாக்டவுன் போடலன்னா பெட்ரோல் பேஸ் இன்க்ரீஸ் ஆனால் அவங்களுக்கு கமிஷன் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நிச்சயமாக 100% இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் போட்டால் என்னென்னா பாதிப்பு வருங்க அதை நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஓகே பாதிப்பு என்னென்னா ஐடி எம்ப்ளாயிஸே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்க ஓகே அவங்க கொஞ்சம் சம்மாரி எக்ஸ்டெண்ட் மாதிரி கொஞ்சம் பண்ணணும் ஓகே எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்க அப்புறமா வேறு என்னது லாக்டவுன் போட்டாங்கன்னா பெட்ரோல் பங்கெல்லாம் லாஸ் ஆகிடும் நான் யாரும் பெட்ரோல் போட மாட்டாங்களே லாக்டவுன் போட்டால் வெளியிலே வர முடியாது சப்போஸ் இப்போ ரேட் சப்போஸ் இப்போ ரேட்டு லாக்டவுன் போட்டால் பெட்ரோல் வந்து அப்படியே கன்சியூம் ஆகும் ப்ரைஸ் அப்படியே தான் இருக்கும் ஏற்ற மாட்டாங்க வேறு என்ன அது லாக்டவுன் போட்டால் ஆட்டோ ப்ரைஸ் வந்து ஆட்டோ பஸ்ஸு ஷேர் ஆட்டோ எதுவும் ஓடாது ஸோ அவங்களுக்கு வந்து இது லாஸாக இருக்கும் அவங்க அது ஓட்டினாங்கன்னா சம்பாதிக்க முடியும் அப்போ ஓலா யூபர் ரேப்பிடோ அவங்களுக்கும் லாஸு ஓகே ஸோ லாக்டவுன் போட்டால் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வச்சுடுவாங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் தி எக்கனாமி ஓகே ஸோ லாக்டவுன் போல் திரும்பியும் லாஸ் சர்வீஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இதாங்க லாக்டவுன் போடலன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி லாக்டவுன் போடலன்னா ப்ரைஸ் அப்படின்னா அது ஓகே லாக்டவுன் போட்டால் ப்ரைஸ் குறையாமல் இருந்தால் அதுவும் ஓகே லாக்டவுன் போட்டு அப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணி ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணால் அதுவும் ஸ்ட்ராட்டஜி
ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க? மக்கள் தாங்க. ஓகே, ஏன்னா கேஸ் கிடைக்க மாட்டேங்குது, சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறமா சிலிண்டர் புக் பண்ணணுன்னா 25 days ஆகுது வரதுக்கு. அப்புறமா சாப்பாடுகள்லாம் எங்கே போவாங்கன்னு தெரியல. ஸோ இது நிறையா கஷ்டங்கள் இருக்குது. பார்ப்போம், வேண்டிப்போம் பகவான்கிட்ட வேண்டிப்போம் இந்த வாரம் சீக்கிரமாக சீக்கிரமாக முடிஞ்சு மக்களுக்கு எல்லாம் நார்மல் லைஃப் வரணும்னு பகவானை வேண்டிப்போம். ஓகே, ஸோ இப்போ லாக்டவுன் சொல்லியிருக்காங்க, எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க தெரில. அது உண்மையாக பொய்யான அப்கமிங் வீக்ஸ் ஏன்னா இதே மார்ச் 20-25 ஃபஸ்ட்டு லாக்டவுனே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே 4 மணி தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கட்டுப்பாடு இந்தியாவுக்கு ஓவரால் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். நான் ஷிப்ஸ் எல்லாம் வருது, கொஞ்சம் பாம்பேலேருந்து வருது, தானேலேருந்து வருது. ஸோ ஐ திங்க் பார்ப்போம், பகவானை வேண்டிப்போம். ஸோ இந்த இஸ்ரேல் ஈரான் வார் எப்போ முடியும்னு தெரியல. ப்ளே ஃபார் வேர்ல்டு ப்ளீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்பீச் ஆஃப் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ